எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ஜெயந்தி பேசுறேன். மணி நாங்க சென்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு காவல்துறை ரொம்ப அற்புதமா எங்களை ரொம்ப கையாண்டு இருக்காங்க. மணி இப்ப 12:30 இரவு 12:30 எங்களுக்கு என்ன சொல்லி அழைச்சாங்க. போராட்டத்துல பங்கேற்றோம், அரெஸ்ட் பண்ணாங்க, ராஜாஜி ஸ்டேடியத்துல வச்சாங்க. திரும்ப 6 மணிக்கு நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே நாங்க உங்களை மண்டபத்துல பத்திரமா கொண்டு போய் விடுறோம், நீங்க எல்லாரும் பஸ்ல ஏறுங்கன்னு ஒண்ணுமே சொல்லாம பஸ்ல ஏத்தி ஒரு 4 மணி நேரமா எங்களை பஸ்ஸ ஓட்டி கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டினாங்க. அங்க கொண்டு போய் ஏன் நிப்பாட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மண்டபம் எங்க மண்டபத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு திரும்ப அங்க இருந்து எங்களை கிளப்பி இப்ப மணி 12:30 இதுவரைய இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கும். இதுக்கு மேல ஒரு 30 பஸ்ஸுக்கு மேல இங்க இருக்குது, சென்னைக்குள்ள இருக்கு. இந்த 30 பஸ் எங்க இருக்கு ஏது இருக்கு எதுவுமே தெரியல. இப்ப மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப கேவலமா படுங்கேவலமா சென்னை காவல் நிலையம் காவல்துறை ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறது நாங்க இதை பதிவு பண்ணிக்கிறோம். இதை தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல் கொடுக்கணும் அப்படிங்கறது அடிப்படையிலையும் மாற்றுத்திறனாளி நம்மளுடைய டைரக்டர் சங்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் நாளைக்கு நம்ம மாநில குழு அறைகூவல் விட்ட அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம இந்த ரெக்கார்டை நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில கை குழந்தையோட பச்சை குழந்தையோட எதுக்கு ஏறாங்க எதுக்கு இறங்குறாங்கன்னே தெரியல. காவல்துறை இறங்குற காவல்துறை வாகனத்தோட கதவை திறந்து வைக்க மாட்டேங்காங்க. ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கையில்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல. இந்த காவல்துறைக்கு இப்படி அதாவது விடிய விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அறிவுரையாளர் யாரு? அந்த அதிகாரி யாரு? அந்த அதிகாரிக்கு அவர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காரா இல்ல அந்த அதிகாரி மன வளர்ச்சி குன்றியவரா அப்படின்னு அவரை கொஞ்சம் செக் பண்ணி அட்டை போட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். எங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப மன வருத்தம். விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவு எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இரவு ஃபுல்லா எங்களை சுத்தி வச்சிட்டு இருக்காங்க. சென்னையை பார்க்க வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க சென்னையை பார்த்ததே இல்லாத மாதிரி இந்த சென்னை காவல்துறை நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா நாங்க தமிழ்நாட்டுல இதை பாக்குறோம். இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கடிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரையே பார்த்தது இல்ல. ஜனநாயகம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த அரசு அப்படிங்கறதான் நம்ம சொல்ல வேண்டியது. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கறதான் தோழர்.